எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸோட அதாவது பிரியாணியை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி நான் வந்து எப்படி டெக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நார்மலாக நம்ம ஒரு வேரியபிள் டெக்ளேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், பைக்குன்னு போட்டு நான் வந்து 2 கர்லி பிரேசஸ் போட்டு கோலன் வச்சு முடிச்சிட்டேன். ஓகேங்களா, செமிகோலன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த பைக்கை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஒரு ஆப்ஜெக்டோட சின்டெக்ஸ். ஓகேங்களா, ஸோ கன்சோலில் நான் வந்து பைக்கை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கன்சோலில் போட்டதை எப்படி பார்க்கணுன்னா, ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அமுக்குங்க. தென் கன்சோல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியும். இப்போது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம எப்படி வேல்யூ வந்து அசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் எப்படி கொடுப்போம் அப்படின்னா, கீ அப்புறம் வேல்யூ அப்படின்னு சொல்லி ரெண்டு வழியாக வந்து நம்ம வந்து உள்ளே வந்து வேல்யூஸ் வந்து கொடுப்போம். ஸோ இது என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேரியபிள் நான் வந்து க்ரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. வேறு நேம் ஈக்குவல் என்னோட நேம் முத்து அப்படின்னு சொல்லி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நேம் அப்படிங்கிறது தான் கீ, அப்புறம் அந்த முத்து அப்படிங்கிறது தான் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணோம். இங்கே வந்து அது இல்லாமல் நம்ம வந்து மொத்தமாக வந்து வேர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெளியில் வந்து ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நான் நேம்னு கொடுக்குறேன், அங்கே ஈக்குவல் டு கொடுப்போம், அது போல் இங்கே கோலன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்ட்ரிங்னால் டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு கீ வேல்யூ கொடுக்கணும்னா கமா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்னென்ன வேணுமோ கொடுக்கலாம். இப்போ நான் இது எக்ஸாம்பிளாக நான் வந்து ஒரு பைக் வாங்க போகிறேன். ஸோ பைக்கோட நேம் வந்து பார்த்திங்கன்னா RX 100 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அதோட கலர் வந்து நான் வந்து பார்க்கும்போது பிளாக் கலர் போடுறேன். ஸோ மைலேஜ் பார்க்கும்போது ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ஜினோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 98 cc அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஆயிரக்கணக்கான வேல்யூ வந்து கொடுத்துக்கிட்டே போகலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக தான். இப்போது நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். அப்போது வந்து எம்டியாக இருந்தது, இப்போ பாருங்கள் ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நேம், கலர், அப்புறம் மைலேஜ், அப்புறம் இன்ஜின் எல்லாமே வந்து கீ வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து பிரித்து காமிச்சிருக்கு. கரெக்டாக, ஸோ இப்படி நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போது நான் ஒரு கடையில் போயிட்டு திடீர்னு அந்த பைக்கோட வெயிட் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லா வேல்யூஸையுமே அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம டக்குன்னு கேட்கும்போது அதை எப்படி எடுத்து காட்டலாம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வழியாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போது நான் வந்து இதை வந்து டாக்குமெண்ட்டில் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ எனக்கு என்ன வேணும்னா, மைலேஜ் எவ்வளோ கொடுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறத நம்ம வந்து பைக் டாட் வச்சு போடலாம். ஓகேங்களா, 2 மெத்தடில் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாட் மெத்தட். ஸோ பைக் டாட் மைலேஜ் அப்படின்னா என்ன வரும் பார்த்திங்கன்னா, அந்த பைக்கில் உள்ள மைலேஜ் என்னவோ அது வந்து நம்மளுக்கு டைரெக்டாக பிரிண்ட் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், 40 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பேஜில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா நான் டாக்குமெண்ட் டாட் ரைட்டு போட்டிருக்கனால பேஜில் வெப் பேஜில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். நீங்கள் வந்து 2 மெத்தட் இருக்குது, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு மெத்தடு தான் பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் இதை கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ செகண்ட் மெத்தட் எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே தான், டாக்குமெண்ட் டாட் ரைட், சேம் அந்த பைக் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட் நேம், அதுக்கப்புறம் ஒரு டப்பா போட்டு அந்த டப்பாக்குள்ளே நீங்கள் என்னதை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது உங்களுக்கு எது கெட் பண்ணணுமோ அதோட கீ வேல்யூவை மட்டும் உள்ளே தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நான் வந்து பைக்கோட கலர் அப்படின்னு சொல்லி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன வரும், பிளாக் அப்படின்னு சொல்லி வரும். பார்த்தீங்களா, பிளாக் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து டாட் வச்சும் கால் பண்ணலாம், இல்லைன்னா அந்த ப்ராக்கெட் போட்டும் கால் பண்ணலாம். ஸோ 2 மெத்தட் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரெண்டுமே பிரச்சனை கிடையாது. ஸோ அவ்வளோதான் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த வீடியோவில் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நானும் முடிஞ்சவரை டெய்லி வீடியோ போட பார்க்குறேன், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.